அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, சுக்கிரன் அதிகப்படியான ஒரு ஜாதகருக்கு வந்துட்டார்னா, சுக்கிர திசை வந்துருச்சுன்னா யோகம் பற்றி சொல்லுவாங்க. அது யோகத்தையும் தரும், பாதகத்தையும் செய்யும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த சுக்கிரன் 3, 6, 8, 12 பலம் பெற்று, அதாவது ஆட்சி உச்சம் பெற்று நின்றாலும் அவர் நன்மைகளை தர இயலாதவரோ ஆவாரு, கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிரன் பலம் பெற்று 3, 6, 8, 12 இருப்பினும் நன்மைகளை தர இயலாதவராக அவர் ஆவாரு, கருத்தில் கொள்ளுங்க. சுதந்திர மனப்பான்மை, சுயநல போக்கு, தற்புகழ்ச்சி, பிறர் ஆலோசனையை மதிக்காத தன்மை, பிடிவாத குணம், திட்டமிடாமல் செலவு செய்தல், பின் விளைவுகளை யோசிக்காமல் காரியங்களை செய்த பின்னர் அவசியப்படுவது போன்ற குணங்களை அவர் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார், கருத்தில் கொள்ளுங்க. 3, 6, 8, 12 சுக்கிரன் இருந்தார்னா இந்த நிலையை தான் தருவார், கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த 3, 6, 8, 12 சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிர பகவானை வணங்கி அவருக்கு ஏற்ற எண்ணிக்கையில் விளக்குகள் போட்டு உங்களுடைய அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விதியை குறைச்சிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. எப்படி நம்ம ஒரு ஜாதகருக்கு உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவர் இடத்தில் போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அந்த நோயை குணப்படுத்துகிறோமோ, அதே போல தான் ஒரு ஜாதகர்களுக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவங்கங்க வழியில் போய் நம்ம எடுக்க அதனுடைய தாக்கங்கள் குறையும், கருத்தில் கொள்ளுங்க. இது இறையால் 100% உண்மை. எந்த கிரகம் நம்மளுக்கு பாதகத்தை செய்தோ அந்த கிரகத்துக்கு ஏற்றாற்போல் அந்த கிரகத்தை நம்ம மகிழ்ச்சியாக மனமகிழ வைத்தால் நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல எந்த கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு தீங்கு செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தா காளியாம்பியா கோயில் எங்க இருந்தாலும் போங்க, எந்த கிரகங்களாக இருந்தாலும் காளியம்மாள் கோயிலுக்கு அடிப்படைந்தே தீரணும், கருத்தில் கொள்ளுங்க. அங்க போய் உங்களுக்கு எந்த ராசியின் பிடித்திருக்கிறதோ அந்த ராசியனில் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு போடுங்கள். அதாவது ஒரு ஜாதகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா செவ்வாய்க்கிழமையில போடணும். வருமானத்தில் பின்தங்கி இருந்தால் வெள்ளிக்கிழமையில போடணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல திருமணம் நடக்கணும்னா செவ்வாய்க்கிழமையில போகணும். கரெக்டான முறையில் காளியம்மா கோயிலில் போய் நீங்க விளக்கு போட்டீங்கன்னா 100% 9 முறை போடணும். அது வாரமாக இருந்தாலும் மாதம்